Assalamualaikum. Hello friends, welcome back to my channel Hair Mindset. இன்னைக்கு நம்மளோட சேனலில் எங்களுடைய நோன்பு பெருநாள் vlog தான் பார்க்க போகிறீங்க. சாரி, ஹஜ்ஜு பெருநாளே முடிஞ்சிருச்சு. சில பல காரணங்கள்னால சீக்கிரமாக கொடுக்க முடியல. இந்த பெருநாள் எங்களுக்கு மறக்கவே முடியாத ரொம்ப சந்தோஷம் அண்ட் எமோஷ்னலான பெருநாள்னு தான் சொல்லணும். முதல் முறையாக துபாயில் இருந்து இத்தனை வருஷத்தில் ஃபர்ஸ்ட் டைமாக என் ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருந்து கொண்டாடின பெருநாள் இதுதான். அல்ஹம்துலில்லாஹ், என் ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருந்து கொண்டாடின இந்த பெருநாள் ரொம்பவே சந்தோஷமாக, ரொம்பவே வித்தியாசமாக, மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்தது. அல்லாவுக்கு தான் பெரிய நன்றி செலுத்தணும். ஓகே, என்னை விட்டால் இப்படி எமோஷ்னலாக பேசிட்டு இருப்பேன். விளாக்குள்ளே போயிடலாம். இது பார்த்திங்கன்னா ஈதுக்கு முதல் நாள், டைம் ஆஃப்டர்நூன் 3:20 ஆகுது. ஈது ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். முக்கால்வாசி ப்ரிப்பரேஷன்ஸை முடித்து வச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணி வெள்ளன்மைவை ஆரம்பிச்சிட்டேன். நைட் என்னோடய மாமாவை பிக் பண்ண போகிறோம். அதாவது என் ஹஸ்பண்டோட அக்கா, என்னுடைய மாமனாரை பெருநாளைக்காக அழைக்க போகிறோம். போயிட்டு ரிட்டர்ன் நம்ம எத்தனை மணிக்கு வருவோம் அண்ட் வந்துட்டு அந்த டயர்டோடு நம்மளால் ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதும் டவுட்டு தான். அதனால் முக்கால்வாசி வேலைகளை முடித்து வச்சுட்டே போயிடலான்னு வெள்ளன்மையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒன்றா இருந்து செலிப்ரேஷன் பண்ணுற இந்த ஈதுக்கு என்னோடய ஹஸ்பண்டுக்கு என் கையாலேயே ஸ்பெஷலாக எல்லா டிஷ்ஷஸுமே பண்ணி கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டேன். தனி ஒரு ஆளாக என்னோடய லைஃப்பில் இது வரைக்கும் இத்தனை டிஷ்ஷஸ் நான் பண்ணதே கிடையாது. என்னென்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, பரோட்டா, முர்தபா, கோழியானம், வட்லப்பம், கடப்பாசி இதெல்லாமே பண்ணேன். அதுக்கப்புறம் கஞ்சிமை பிளான் பண்ணியிருந்தேன், பட் என்னால் பண்ண முடியலை. ஸோ இவ்வளோ ஐட்டம்ஸும் பண்ணுறதால ஹஸ்பண்ட் இடியப்பம் மட்டும் கடையில் எடுத்துக்கலாம், போட்ட வேலை இழுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இடியப்பம் மட்டும் கடையில் வாங்கி வச்சுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பரோட்டா அண்ட் முர்தபாக்கு மாவு ரெடி பண்ணிட்டேன். ரெண்டுமே மைதா மாவில் தான் பண்ண போகிறேன். அதனால் ஒரே மாவாகவே போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை பிரித்து வச்சுக்கலாம். பிரித்து வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அண்டு நான் மார்னிங் தான் முர்தபா ரெடி பண்ண போகிறேன். அதனால் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்து இதில் எடுக்கும்போது ஒட்டாமல் வரணுங்கிறதால கீழே கொஞ்சமாக மைதா மாவு போட்டு அதில் முர்தபாக்கு தேவையான பால்ஸை எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். இந்த மாவு பரோட்டாக்கு இதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி நல்லா குலுக்கி விட்டு மூடி போட்டு வச்சுட்டேன். கொஞ்சம் லேட்டாக வளர்க்கணும். இதையுமே மார்னிங் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இப்போ வளர்த்து வச்சுக்கிட்டோன்னா மார்னிங் போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா பிரியாணி இலை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இருக்குது. பிரியாணி இலை ஊர்லேருந்து கொண்டுட்டு வந்தது. பச்சை மிளகாயும் கருவேப்பிலை இங்கே வாங்கிக்கிட்டோம். யூஏக்கு வந்ததுலேருந்து இதை எடுத்து நீட்டாக கட் பண்ணி பாக்ஸில் வைக்கணும்னு நினச்சிட்டே இருக்கேன். பண்ண முடியல. இன்றைக்கி வேலையோட வேலையாக இந்த வேலையை முடிச்சிடலான்னு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி இது வைக்கிறதுக்கு சரியான பாக்ஸுமே அமையலை. ஹோட்டலில் கிரேவிக்கு சைட் டிஷ்க்கெலாம் ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அதுதான் இருந்தது. சரி, இதிலே நம்ம இப்போதைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் அதில் வச்சுட்டு பேலன்ஸை பையிலே போட்டு நான் ஃப்ரிட்ஜிலே ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். பிரியாணி இலைக்கும் பச்சை மிளகாய்க்கு மட்டும்தான் டப்பா இருந்தது, கறி லீவ்ஸ்க்கு இல்லை. கறி லீவ்ஸை அப்படியே கவரோடு வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த ரெசிபி இன்றைக்கி தான் என் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். வட்லப்பம். இதுக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் நெய் விட்டு இந்த மூணையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சு அடுப்பில் வச்சோன்னா வட்லப்பம் ரெடி ஆயிரும். இந்த ரெசிபி நேரம் எடுத்து தான் வேகும். அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதால ஜஸ்ட் இதை மட்டும் நம்ம ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். போயிட்டு வந்ததும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் இருந்து வந்ததும் மாமா வலிக்கிறதுக்காக கிளம்பியாச்சு.
நாங்கள் பிளான் பண்ண டைமிங்கை விட கொஞ்சம் லேட்டாகவே ஆயிடுச்சு கிளம்புனது. இந்த விளாக் எடுத்த அன்னைக்கு கடைசி நோன்பு. மாமாவும் நோன்புலாம் திறந்துட்டு எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் போயிட்டு அங்கே ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ் ஜூஸ்லாம் போட்டு கொடுத்தாங்க. அதையுமே குடிச்சிட்டு அங்கே மாமா ஊருக்கு கொண்டுட்டு போகிற திங்ஸ் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. அதையுமே எடுத்துகிட்டு அல்ஹம்துலில்லாஹ் மாமாவை அழைச்சிட்டு கிளம்பியாச்சு நம்ம வீட்டுக்கு. அல்ஹம்துலில்லாஹ் மாமாவை அழைச்சிட்டு நம்மளோட பிளேஸ்க்கு வந்தாச்சு. வந்துட்டு ரூம் போகாமல் அப்படியே வெளியில் வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நெஸ்டோ தான் வந்திருக்கோம். கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. எப்போ பல்காக வாங்குறதா இருந்தாலும் இங்கே தான் வருவோம். எப்போ நாங்கள் ஷாப்பிங் வந்தாலும் தம்பி பார்த்திங்கன்னா அவனுக்கு ஏதாவது ஒரு ஜாமான் பிடிச்சிருக்குன்னா நம்மக்கிட்ட சில நேரம் கேட்டுட்டு எடுத்து ட்ராலியில் போட்டுக்குவாங்க. சில டைம் பார்த்திங்கன்னா ட்ராலிக்குள்ளேயே நமக்கு தெரியாமல் ஒரு 4-5 ஜாமான் கிடக்கும். அவனாவே எடுத்து போட்டு வச்சுருப்பான். ஸோ பில்லிங் கவுண்டருக்கு போகிறதுக்கு முன்னால் அவனை ஒழிச்சு விட்டுட்டு அந்த ஜாமானெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பில் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு வருவோம். அதே மாதிரி தம்பிக்கு இந்த ட்ராலி தள்ளுறது அவ்வளோ பிடிக்கும். உங்கள் குழந்தைங்களும் இப்படி தானே கமெண்ட்டு சொல்லுங்கள். யூஏயில் மீட்ஸ் வாங்கணுன்னா ஃபர்ஸ்ட் மீட் செக்ஷன் போயிட்டு இவ்வளோ கேஜி வேணும், இந்த மாதிரி பீசஸ் வேணும்னு சொல்லிட்டோன்னா நமக்கு ஒரு பில் கொடுத்துருவாங்க. அந்த பில்லை வாங்கிட்டு மற்ற ஜாமான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போயிடலாம். மற்ற ஜாமான் வாங்குறதுக்குள்ளே நமக்கு அந்த சிக்கன் பீசஸை ரெடி பண்ணி வச்சுருவாங்க. ஸோ வந்து நம்ம ஜஸ்ட் அந்த பில்லை கொடுத்தோன்னா நம்மளோட சிக்கன் எடுத்து கொடுத்துருவாங்க. ஜாமான் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு அகைன் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதில் வட்டலப்பம் வச்சுருக்கேன். பக்கத்தில் முருத்தபாக்கு தேவையான ஸ்டஃபிங் கீமா ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போதைக்கு கிச்சன் இந்த நிலைமையில தான் இருக்குது. இந்த சைட் கோழியானத்துக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பக்கத்துலேயே கோழியும் க்ளீன் பண்ணி ரெடியாக இருக்குது. ஹஸ்பண்ட் நான் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. ஹஸ்பண்ட் முடிஞ்ச வர ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த பக்கம் பராட்டாக்கான மாவு ஊறிட்டே இருக்கு, வளர்க்கணும். வட்டலப்பம் ரெடியாக ரொம்பவே டைம் எடுத்துச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன் ரெடி ஆகிடுச்சான்னு. பக்கத்தில் கோழியானுமே வச்சுட்டேன். ஆல்மோஸ்ட் ரெடின்னு சொல்லலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிச்சின்னா ஆஃப் பண்ணிடலாம். வட்டலப்பம் பார்த்தீங்கன்னா 90% வெந்துருச்சு. பட் 10% எனக்கு டவுட்டாகவே இருந்தது. டைமே 1:45 கிட்டே ஆயிடுச்சு. ஓகே, எதாக இருந்தாலும் நம்ம மார்னிங் பார்த்துக்கலான்னு ஆஃப் பண்ணிவிட்டு படுத்துட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் ஹரி பரின்னு ஃபேமிலியாக தொழுகைக்கு கிளம்பியாச்சு. எங்கள் வீட்டுக்கும் பேக் சைடில் ஒரு பள்ளி இருக்குது. அதுக்கும் பக்கத்தில் தான் திடல் தொழுகை நடக்குது. அங்கே தான் தொழுதோம். திடல் தொழுகை அப்படிங்கிறதால சல்லா கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடணும். ஹஸ்பண்ட் சல்லா எடுத்து என் கையில் கொடுத்துமே கிளம்புன அவசரத்தில் வச்சுட்டு வந்துட்டேன். இங்கே ஒரு சின்ன பொண்ணு தொழுதாங்க, அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அல்லாவுக்கு தான் நன்றி செலுத்தணும். இட்ஸ் டூ லேட்டாக இருந்தாலுமே அல்ஹம்துலில்லாஹ் இந்த பெருநாள் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக சிறப்பாக அல்லா அமைச்சு கொடுத்தான். என் ஹஸ்பண்ட் கூட தொழுகக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான். அல்லா தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு அங்கே நிறைய கிட்ஸ் சாக்லேட்ஸ்லாம் எல்லாருக்குமே கொடுத்தாங்க. ஸோ சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு ஆண்கள் சைடு கூட்டம் கலைஞ்சதும் ஹஸ்பண்ட் இருக்க பிளேஸ்க்கு போயிட்டேன். இந்த சைடு பெண்கள் எல்லாம் தொழுதோம். ஆண்கள் பார்த்திங்கன்னா எங்களுக்கும் ஆப்போசிட் சைடில் இந்த இருக்குது இல்லையா, அந்த லைட்டை மாதிரி மின்னது பாருங்கள். ஸோ அங்கனுக்குள்ளே வந்து அவங்க திடல் தொழுதாங்க. ஹஸ்பண்ட் தொழுத இடத்துக்கு போயிட்டு அங்கே நின்று எல்லாருமே பள்ளிவாசலோட ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் அந்த திடல்லையே. அல்ஹம்துலில்லாஹ் தொழுதுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம முக்கால்வாசி ரெடி பண்ணிட்டோம். சொல்லியிருந்தேன் இல்லையா, பரோட்டா அண்ட் முர்தபா மட்டும் மார்னிங் ரெடி பண்ணணும்னு. ஸோ அதுதான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இது கொஞ்ச நேரத்து வேலை தான், ஈஸியாக ரெடி ஆயிரும். இது ரெடி ஆகிடுச்சுன்னா சாப்பிட ஆரம்பிச்சிடலாம்.
அதுக்கப்புறம் இதில் ஒரு விஷயம் மிஸ் ஆகும், ஒரு ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கடப்பாசி. கடப்பாசி நான் தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாலேயே காய்ச்சி வச்சுட்டு போயிட்டேன். அது எந்த கிளிப்பிங்ஸுமே எடுக்கலை. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வெளியில் கிளம்பியாச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அலைன் ஜூ போகிறோம். அங்கே நிறைய அனிமல்ஸ் இருக்கும், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் ஃபேமிலி அதுக்கப்புறம் பயணம் வரும்போது வந்தாங்க இல்லையா மச்சி, அவங்க ஃபேமிலியுமே வராங்க. நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம், அவங்களும் அவங்களோட பிளேஸில் இருந்து கிளம்பி வந்துட்டுருக்காங்க. போகும்போதே எல்லாருக்குமே லன்ச் வாங்கிக்கிட்டோம். இங்கே கிச்சன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி நிறையா இருக்கும். அந்த இடத்துல நம்ம சாப்பாடு வாங்கிக்கலாம், நமக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாத்திரம் கொடுத்தோன்னா அதுலேயே நமக்கு பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. சாப்பாடு வாங்கிட்டு பக்கத்துலேயே சாப்பாட்டுக்கு தேவையான பிளேட்ஸு, அப்புறம் செவனப்புக்கு தேவையான கப்ஸ் இதெல்லாமே வாங்கிக்கிட்டோம். பார்த்திங்கன்னா இங்கே இருந்து ஜூ ஸ்டார்டிங் ஆகுது, பட் இன்னும் நம்ம ஜூக்குள்ளே என்டர் ஆகலை. ஜூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே இதே மாதிரி காடாகவே இருக்கும் ரொம்ப தூரத்துக்கு. இங்கே பார்த்திங்கன்னா ஆடு நிற்கும், அதுக்கப்புறம் நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும், எல்லாமே பார்த்துக்கிட்டே போனோம். நாங்கள் ஜூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மற்ற ஃபேமிலியுமே கரெக்டாக வந்துட்டாங்க. வந்ததும் காரை பார்க்கிங் பண்ணிவிட்டு ஒன்றாவே உள்ளார போயிட்டோம். நீங்களும் ஜூ போகிறதா இருந்தால் நாங்கள் பண்ண தப்பே நீங்களும் பண்ணிடாதீங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளார போயிட்டு டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு மெயின் என்ட்ரன்ஸில் டிக்கெட் காமிச்சிட்டு போகும்போது லன்ச் வாங்கிட்டு போன பாத்திரம் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வேறு எதுலையாவது லன்ச் மாற்றி கொண்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் எவ்வளோ பேசி பார்த்தோம், பட் அலோவ் பண்ணலை. ஸோ லன்ச்சை கேரி பேக்கில் மாற்றி கையில் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தை அங்கே நிறைய லாக்கர்ஸ் இருக்கும், அங்கனுக்குள்ளே பக்கத்தில் வச்சுட்டு உள்ளார போயிட்டோம். இது பெரிய ஜூ. ஃபுல் வீடியோவாக என்னால் கவர் பண்ண முடியலை, அண்ட் கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு பிளேஸ்லையே 4-5 வழி போகும். இந்த பக்கம்தான் போகணுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, பட் ஹஸ்பண்ட் கரெக்டாக சொல்லுவாங்க இந்த சைடு தான் போனோம் வந்தோன்னு. எனக்கு கன்ஃபியூஷன் ஆகும். அதே மாதிரி நான் பார்த்த என்ன அனிமல்ஸுமே குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் அண்ட் சில அனிமல்ஸ் ஃபோட்டோஸுமே எடுத்திருக்கேன். நிறைய அனிமல்ஸ் இருக்கும். இந்த அனிமல் பார்த்திங்கன்னா லியோ மூவியில் வரும் இல்லையா ஐனா, அந்த அனிமல் தான் இது. அங்கே பார்க்க வந்தவங்க கூட நீ தான் லியோ மூவியில் வர்ற ஐனாவா அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கீரிப்பிள்ளை, செம்பரி ஆடு இதெல்லாம் கூட இங்கே இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் கீரிப்பிள்ளை பார்க்கும்போது என்ன தான் நம்ம ஊரில் அதை பார்த்துருந்தாலும் நம்ம ஊர் அனிமல் இங்கே இருக்கும்போது அதை நம்ம வித்தியாசமாக தானே பார்ப்போம். அதே மாதிரி தான் நானும் பார்த்தேன். இந்த அனிமல்லாம் கூட இங்கே வச்சுருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஆடுலேயே பார்த்திங்கன்னா 2-3 ஆடு இருந்தது வித்தியாசமாக. ஆடு தானே கிளிப்பிங்ஸை எதுவும் எடுக்கலை. இங்கே யானை இருக்காது. நான் 2 டைம்ஸ் வந்துட்டேன், யானை பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் சிங்கம், புலி, சிறுத்தை இதெல்லாமே இருக்கும், இதெல்லாமே பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு சில அனிமல் பார்த்திங்கன்னா அதோட பிளேஸ்லேயே காணும். நாங்கள் கேட்டோம் எங்கே அந்த அனிமலை காணுமே அப்படின்னு கேட்டதுக்கு, இப்போ அனிமல்லாம் சாப்பிட்டுட்டு ஓய்வெடுக்கக்கூடிய நேரம், இனிமேல் தண்ணி குடிக்கிறதுக்கு தான் அது வெளியில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் ஜூக்குள்ளே போகும்போது டைம் பார்த்திங்கன்னா 1 மணி கரெக்டாக சாப்பிட்ற நேரம். ஸோ அந்த டைமிங் அப்படிங்கிறனால பாதி அனிமல் 1-2 அனிமல் சாப்பிட்டுட்டு ஓய்வெடுக்கிறதுக்காக போயிடுச்சு. அதனால் கொஞ்சம் அனிமல்ஸை பார்க்க முடியலை. அதுக்கப்புறம் குரங்கு இருந்தது, 2-3 வகை குரங்கு இருந்தது. அதுக்கப்புறம் அணில் மாதிரியே ஒரு விலங்கு இருந்துச்சு, ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. பட் அது என்ன விலங்கு அப்படிங்கிறது தெரியலை. அதுக்கப்புறம் முதலை, ஆமை, பாம்பு, நீர் யானை, நிறைய அனிமல்ஸ் இருந்துச்சு. நான் சொல்கிறது பாதி தான், அதே மாதிரி கிளிப்பிங்ஸில் காமிக்கிறதுமே பாதி தான். நிறைய அனிமல்ஸ், நிறைய பேர்ட்ஸுமே இருந்தது. அதுக்கப்புறம் பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் இருந்தது. அதுக்கப்புறம் பேர்ட்ஸுக்குன்னே ஒரு தனி பிளேஸ் இருக்குது, அதுக்குள்ளேயே கொஞ்சம் உள்ளாவில் போனோன்னா அது பேர்ட்ஸ் மட்டும் வாழ்கிற இடம் மாதிரி ஒரு இடம் அமைச்சு வச்சுருப்பாங்க. சூப்பராக இருக்கும் அந்த இடம். இந்த டைம் அந்த இடம் எல்லாமே க்ளோஸு. அதுக்கும் பக்கத்துலேயே பென்குயினுமே இருக்கும், நிறைய பென்குயின்ஸ் இருக்கும். அந்த இடமுமே க்ளோஸில் தான் இருந்தது. அந்த இடம்ல ஏதோ வேலை பார்க்குறாங்க போல், ஸோ அதனால் அங்கே அலோவ் பண்ணலை, க்ளோஸிங் போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கும் பக்கத்துலேயே டால்ஃபின் பார்க்குற இடம் இருக்கும், அங்கே ஷோ மாதிரி நடக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மயில் இருந்துச்சு, மயில், வான்கோழி, அதுக்கப்புறம் கிளி இதெல்லாமே பார்த்தோம்.
விட்டுறலான்னு ஒரு இடத்துல எல்லாமே செட் பண்ணியாச்சு. நம்ம ஜூக்கு வந்த டைமிங் 1 மணி இல்லையா, ஸோ வந்ததுமே யாருக்குமே பசி இல்லை. லேட்டாக சாப்பிட்டுக்கலான்னு டைம் இப்போ 4 o'clock ஆகிடுச்சி. இதுக்கு மேலே சாப்பிடாமல் இருந்தோன்னா சாப்பாடு நொந்து போயிடும். ஸோ இன்னும் டைம் வேறு இவ்வளோ ஆயிடுச்சு. ஸோ அதனால் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்தாச்சு. என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி தான். லைக் இது மந்தி மாதிரி தான். பார்த்தீங்கன்னா இந்த கேரி பேக்கில் தான் சாப்பாடை மாற்றிக்கிட்டோம் பாத்திரத்தில் இருந்து. கேரி பேக்கில் வைக்கிறதுலாம் ஹெல்த்தியே கிடையாது. பட் இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. மாமா தான் சாப்பாடு வச்சு கொடுக்குறாங்க எல்லாருக்கும். ஸ்பூன்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு வராததால் பிளேட்டையே 2ஆக கட் பண்ணி அதில் தான் வச்சு கொடுத்தாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா 4 மணிக்குமே சுத்தமாக பசி இல்லை. பட் சாப்பிடாமல் இருந்தோன்னா அது நல்லது கிடையாது. ஸோ நான் எப்போதுமே சாப்பாடை ஸ்கிப் பண்ண மாட்டேன். அதனால் கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டுட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டுட்டு மறுபடியும் அனிமல்ஸ் பார்க்குறதுக்காக போயிட்டோம். தம்பி பார்த்திங்கன்னா அவனுக்கு இந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்க்குறத விட மற்ற பசங்க வந்தது அவங்க கூட எல்லாம் நம்ம சேர்ந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துருக்கோம். ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க இவங்கிட்ட. ஸோ அதனால் ரொம்ப விளாண்டுட்டு ஜாலியாக தான் தம்பி வந்தாங்க. இந்த டான்ஸ் பார்த்திங்கன்னா துபாயில் நிறைய இடங்களில் நடக்கும். இந்த டைம் ஜூலையுமே நடந்துச்சு. லாஸ்ட் டைம் ஜூ வந்தப்பெல்லாம் இந்த டான்ஸ்லாம் இல்லை. பட் இந்த டைம் இருந்தது. இந்த டான்ஸ் பார்க்க நல்லா இருக்கும். பின்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா மியூசியம். லாஸ்ட் டைம் அந்த மியூசியமுக்குமே போய் பார்த்தோம். பட் அதில் பெருசாக இருக்காது ஒன்றும். ஸோ அதனால் இந்த டைம் போகலை. ஜஸ்ட் இந்த டான்ஸ் மட்டும் பார்த்துட்டு கிளம்பியாச்சு. பார்த்திங்கன்னா ஜூவில் இருந்து கிளம்பியாச்சு. வெளியில் போயிட்டுருக்கோம். பாத்திரம் வச்சுருந்தோம் இல்லையா, இங்கே லாக்கருக்கு பக்கத்தில் வச்சுருக்கோன்னு சொன்னல. இப்போ காமிக்கிறேன் வாங்க. இதுதான் அந்த லாக்கர் ஏரியா. இங்கே இருக்கும் பாருங்கள் நிறைய லாக்கர்ஸ். அந்த இருக்க பாருங்கள் மேலே பாத்திரம். ஸோ அதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம கிளம்ப வேண்டியது தான். பரவாயில்ல, சேஃபாக பாத்திரம் அங்கே இருந்தது. இங்கே எப்போதுமே எல்லாமே சேஃபாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் இருக்குமா அப்படிங்கிற டவுட்டோடு தான் வச்சுட்டு போனோம். பட் இருந்தது. ஜூவில் இருந்து கிளம்பி பக்கத்தில் இருக்க பிளேஸ்க்கு போகலான்னு போயிட்டுருக்கோம். போகும்போது கிளைமேட் பார்த்திங்கன்னா மாஷா அல்லாஹ் வேறு லெவலில் இருந்தது. அப்படியே கருமேகமாக இருட்டிட்டு மழை வர போகிற மாதிரி அந்த கூலிங்கான காற்றோடு இருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு.
நாங்கள் போன பிளேஸ் க்ளோஸில் இருந்தது. ஈதுனாலேயே என்னன்னு தெரியல, க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கேருந்து கிளம்பி பக்கத்தில் இன்னொரு பிளேஸ்க்கு போனோம். அந்த பிளேஸ்மே பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. ஈத் அன்றைக்கி தான் எல்லாருமே வெளியில் கிளம்புவாங்க, ஸோ அதனால க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ நாங்கள் சம்திங் ஏதோ ஒரு மலைக்கு தான் போனோம், சரியாக ஞாபகம் இல்லை, ரொம்ப நாளைக்கு முன்னாடி போனதால். ஸோ போகிற இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா போலீஸ் நின்றுட்டே இருந்தாங்க. ஏன்னா ஈது டைம் இல்லையா, ஸோ நிறைய போலீஸ் நின்றாங்க. இது பார்த்திங்கன்னா இது தொழுகிற ஒரு ஹாலாக, பெருநாள் தொழுகை நடத்துகிற ஒரு இடம்னு சொன்னாங்க. அங்கே இருந்தது அப்படியே ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கலான்னு. அப்படி பாருங்களேன் எவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு. இன்றைக்கி ஈது இல்லையா, ஸோ எல்லாருமே ஈத் அன்னைக்கு அப்புறம் லீவ் அன்னைக்கு கண்டிப்பாக வெளியில் தான் வருவாங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு. ஒரு வழியாக நாங்கள் டிராஃபிக்கில் இருந்து அப்படியே தப்பிச்சு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப யோசனை பண்ணி தேடி கண்டுபிடிச்சி ஒரு பார்க்குக்கு தான் போனோம். இது ஃபுல்லாகவே பார்க்கு தான். இங்கே நம்ம எங்கே வேணாலும் விளாடலாம். இதில் நடுவில் கிட்ஸு விளாடுற ப்ளே ஏரியா கொடுத்துருக்காங்க. ஊஞ்சல், சர்க்கஸ் இதெல்லாமே இருக்குது. அங்கே தம்பியை விளாட விட்டுட்டு அப்படியே நாங்களும் தம்பி பார்த்துட்டு அப்படியே எல்லாருமே பேசிட்டு நின்னோம். நெக்ஸ்ட்டுமே பார்க் மாதிரியான ஒரு பிளேஸ்க்கு தான் போனோம். அந்த பிளேஸில் சூடாகவே தண்ணீர் வருமா, அதை பார்க்கலான்னு தான் மெயினாக போனோம். அதுக்கு நிறைய ஹிஸ்ட்ரிஸ்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியலை. போயிட்டு ஹஸ்பண்ட் மட்டும் தண்ணியில் இறங்கி செக் பண்ணாங்க. லேசான சூடு தான் இருந்தது. அங்கே போனால் கால் நினச்சிட்டு தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் சூடு இல்லாததால் நாங்கள் யாருமே இறங்கலை, ஹஸ்பண்ட் மட்டும் தான் இறங்கினாங்க தண்ணியில். அதுக்கப்புறம் இந்த வியூ பாருங்களேன், மாஷா அல்லா அவ்வளோ சூப்பராக இருந்தது. சுற்றியும் மலை, அந்த இருட்டுக்கும் அந்த லைட் செட்டிங்ஸ்க்கும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நிறைய பேர் பார்பிக்யூலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து பேசிட்டு டீ எல்லாம் அங்கே வாங்கி குடிச்சிட்டு, பக்கத்தில் நிறைய கடைகள் இருந்தது. ஸோ டீ எல்லாமே குடிச்சிட்டு அப்புறம் அங்கே பக்கத்தில் மலை பக்கத்தில் போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா மச்சி ஃபேமிலியுமே கிளம்பிட்டாங்க அவங்க வீட்டுக்கு போகிறதுக்காக. ஒரு மாதிரியாக இருந்தது கிளம்பி போகும்போது. போகவே மனசு இல்லை, லைக் அழுவாத குறைன்னு தான் சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. மாமாவும் கிளம்பிட்டாங்க. மாமாவை கொண்டுட்டு போய் ரூமில் விட்டுட்டு நாங்களும் எங்களோட ரூமுக்கு போயிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் மச்சி மாமா எல்லாருக்கூடையுமே சேர்ந்து இந்த பெருநாள் சிறப்பாக போனது, ஜாலியாக. இதில் ஒரே ஒரு பிளான் மட்டும் எனக்கு சொதப்பிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெஹந்தி போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நிறைய வேலைகள் இருந்ததால் போட முடியல. அவ்வளோதான், இதோட இந்த விளாக் முடியுது. உங்களுக்கு என்னோடய விளாக் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இன்ஷால்லா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.